ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். மருத்துவம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு கலை கடல். அந்த கடல்ல சிறு துளிகளாக நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவ்வளவுதான் அவங்க நிலை. அதுல கடல் கரையுடைய எல்லையை பார்க்கறதுன்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். இருந்தாலும் தேவைகள்னு வரும்பொழுது சின்ன சின்ன நோய்கள் அப்படின்றத தீர்க்கறதுக்கு சில விஷயங்களே தொடர்ந்து பல மேதைகள் சொல்லிட்டு வந்தாலும் அவங்கள நம்மள ஒரு சிறு துளியா சில விஷயத்தை சொல்றது பெருமைக்குரியது தான், நல்ல விஷயம்தான். மறைந்து வரும் அல்லது அழிந்து வரும் கலைகள் புது பேரோட புது விதமான பொலிவு காட்டு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, புது சட்டியில பழைய சோத்தை போட்ட கதை, அவ்வளவு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. அந்த கலையை வெகு வேகமாக பரப்ப முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தொடு வர்மம் அப்படின்ற ஒரு கலையை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். உண்மையிலேயே இந்த தொடு வர்மம் அப்படின்றதுனா என்ன? இது தொடு வர்மம் அப்படின்னா டச் ஹீல் அப்படின்னு இவங்க பேர் வச்சு டச் கொடுக்குறேன் டச் கொடுக்குறேன் டச் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு கியூர் பண்ணிடுறேன்றான். ஒரு 2000க்கு முன்னால ஃபோன் கிடையாது, இந்த கலையும் இல்லாத இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா 2002 2003க்கு மேலே தான் டெலிஃபோன் அப்படி அலைபேசியம் அப்படின்ற செல்ஃபோன் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எதுலப்பா நீங்கள் டச் கொடுத்துருந்தீங்க? ஃபோன்லேயே உங்களுக்கு கியூர் பண்ணிடுறேன் நீங்களே, எதில் கொடுத்தீங்க? லேண்ட்லைனில் கொடுத்துருந்தீங்களா? சரி, ரைட், நல்ல விஷயம். 100 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட்லைனே கிடையாது. அப்போ எதில் நீங்கள் டச்சு கொடுத்து ஒருத்தர் கியூர் பண்ணீங்க? அது ஒரு ஏமாற்று விஜய்னு ஆகுது இல்லையா? நிதானமாக நம்ம யோசிக்காததுனால என் உடம்பு நோய் தீந்தா போதுன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு, ஐயா வணக்கம் ஐயா, எனக்கு உடம்பு வலி பயங்கரமாக இருக்குங்க ஐயா அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களை கியூர் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு இருக்கிறான். செல்ஃபோன்லேயே கியூர் பண்ணிடுவார் இவர். பண்ணுவேன் 2000க்கு முன்னாடி என்னடா பண்ணியிருந்தீங்க? 2000 வருஷத்துக்கு, அதாவது 1916 நடக்குது. 16 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோனே இல்லையா, எப்படி கியூர் பண்ணியிருந்தீங்க? அப்போ அந்த டச்சுன்றது இல்லாத இருந்ததா? சரி, 100 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் ஃபோனே இல்லாத இருந்தா அப்போ எப்படி டச் பண்ணீங்க? உங்களுக்கு அவங்க எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்கள் எப்படி மெசேஜ் அனுப்பிச்சிக்குவீங்க? எதை வச்சு கியூர் பண்ணியிருந்தீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? கலைகள் சாகக்கூடாது. மனிதன் பிறந்து 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 அழியக்கூடியவன். இவனுக்கு ஒரு 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜா ஒரு இந்தியனுடைய உயரம் 5.2 அல்லது அதிகபட்சம் 5.6, அதாவது 5.5 அடிக்கு மேல ஒரு மனுஷன் உயரம் கிடையாது. அதாவது ஆவரேஜ் கணக்கெடுப்பு, சராசரி கணக்கெடுப்புல இன்னைக்கு இந்தியனுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக 5.9, 5 அடி 9 அங்குலம் அல்லது 6 அடிக்கு குறைவா இல்லைன்ற அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. தேகம் வளருது. அப்போ இந்த தேகம் என்பது உண்ணும் உணவு முறைகளால் மாறி செயல்படக்கூடியது. அன்னைக்கு இருந்தவன் வெல்த் அண்ட் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். இன்னைக்கு இருக்கிறவன் ஹெல்த் அண்ட் வெல்த் ரொம்ப டவுனா இருக்கிறான். இதுதான் இருக்கிற சமாச்சாரம். இந்த இடத்துல நான் உனக்கு ஃபோன்லேயே உன்னை நான் கியூர் பண்ணிடுவேன். அது எப்படி பண்ணிடுவேன்? எதிரில் பார்த்தே பல பேர் முக்கி முணங்கின்னு இருக்கிறான். நோயை கியூர் பண்ணா வந்ததுன்னே தெரியாத புஸ்தகத்தை தேடின்னு இருக்கிறான். இவனுக்கு என்ன நோய் வந்திருக்கு அவன் வலியை சொல்லின்னு இருக்கிறான். ஆக ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வதில் இந்த ஹீலிங் அப்படின்றது உள்ள பூந்துருக்கு. முதல்ல ஹீலிங்னா என்னப்பா நமக்கு தெரியுதா? தெளிவானா ஹீலிங்னா என்னன்னு தெரியல. ஹீல் அப்படின்னாலே குணப்படுத்தல் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவு மட்டும்தான். அதை உனக்கு நான் நம்பிக்கையை வளர்த்து உன்னுடைய நோயை தீர்க்க முனையிறேன் அப்படின்றது இருக்குது. இதை பற்றி மருத்துவம்ன்ற சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருந்தோம். ஒரு நோயாளிக்கு எது தேவை
அப்படின்னா அவனுக்கு ஆதரவு தேவை. அந்த ஆதரவை யார் அளிக்கிறார்களோ அவர்கள் தான் மருத்துவர்களாக இருக்க முடியுமே தவிர, மருந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லி நான் ஒரு மெடிக்கல் ஷாப் போறேன். மெடிக்கல் ஷாப்ல என்ன சொல்லுவாங்க, பார்த்த உடனே என்னப்பா தலைவலியா, இந்த ஏதோ ஒரு மாத்திரை பேர் சொல்லி இதை போட்டுக்க, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று போட்டுக்க, சரியா போயிடுன்னு சொல்றாங்க. இது மருந்து கொடுக்கறது, நான் போட்டுக்கிறேன், அவர் கொடுத்த நம்பிக்கையில எனக்கு தலைவலி சரியா போகுது, இது வேற. ஆனா மருத்துவம் என்பது அது அல்ல. ஏன் தலைவலி வந்தது, அதுக்கு இது என்னப்பா டென்ஷனா இருக்கியா, எதனால ஆச்சு, இப்படி ஆச்சா, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு ஆதரவு காட்டுறது மருத்துவம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வர்மக்கலைகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருந்திருக்கு. இந்த இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த குணப்படுத்தல்ன்றதுல வர்மக்கலை முன்னிக்குது. இந்த வர்மக்கலை அப்படின்றதுல 18 வகைகள் இருக்கு. ஆனா நம்ம ஒரு 4-5 வகைகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளை பண்ணின்னு இருக்கிறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடு வர்மம், டச் ஹீல்ன்றமே, அந்த ஹீல் அப்படின்னு சொல்லி சொன்னா குணப்படுத்தல், அப்படி சுத்தமாக்குதல்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது, குணப்படுத்தல்னு சொல்லுது. மிகச்சிறந்த ஹீலர் உலகத்திலேயே இயேசுநாதர் ஒருத்தரா இருந்திருக்கார். அவர் தான் சிறந்த ஹீலர். கைகளை கொண்டு போய் கண்கள் மண்ணி வச்சு கண்கள் குருடர்களை சுத்தமாக்குறாரு. குஷ்டம் பிடித்தவனை கைகளை நார்மல் ஆக்குறாரு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்ல காதுல விழுந்து, நீ பார்த்தியான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப விவகாரமானவர், பார்த்துட்டு வந்தாருப்பா அப்படின்னு பேக்கில் கமெண்ட் அடிப்பான். நேரில் பேச துப்பு கிடையாது, டிகிரியும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் ஆம்பளைங்க ஜாஸ்தி இருக்கும், ஆண்மையற்றவங்க குறைவா இருக்கான்னு நான் பச்சையாவே சொல்றேன். காரணம் என்னன்னா, நேருக்கு நேராக பேசுறதுக்கு எவனுக்கும் திராணி கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயேசுநாதரை பார்க்கல, அவர் தான் மிக சிறந்த ஹீலரா இருந்திருக்காரு அப்படின்றது இங்க இருக்கிற சமாச்சாரம். இப்போ இந்த 5 நிலையில நமக்கு இந்த வர்மக்கலைகள் எப்படி பயன்படுதுன்னா, தொடு வர்மம் அப்படின்னு டச் கொடுக்குறேன்றது வருது. 2வது படுவர்மம், 3வது தட்டு வர்மம், 4வது நோக்கு வர்மம், 5வது பிடிவர்மம். இந்த பிடிவர்மம் பத்தி நம்ம பிடிவர்மம்னு சொல்லல, ஆனா பிடிவர்மத்தின் மூலமா என்னென்ன நடக்கும்ன்றத பத்தி பேசியிருக்கோம். ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா வாத நோய்கள். அதாகப்பட்டது நம் உண்ணும் உணவுகளால் ஏற்படக்கூடிய தேவையற்ற சலனங்கள் உடலை பாதிப்படைய செய்யும் போது வாதம், காற்று இடம் மாறினால் யாவும் தடம் மாறுகிறது. அந்த தடம் மாற்றத்தை நீக்குவதற்காக நம்ம இப்ப முதல்ல 5 நிலை வர்மக்கலை பத்தி மட்டும் பேசுவோம். தொடு வர்மம், படுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், பிடிவர்மம் அப்படின்னு 5 நிலைகள்ல இந்த வர்மக்கலைகள் இன்றைய காலங்களில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அடுத்த 13 வர்மக்கலைகளை பத்தி அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம். உனக்கு எப்படி தெரியும்? 18 ஆண்டு காலம் குருவோடு நிழலாக இருந்து சேவை பண்ணி அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க குருக்குன்னு சமாதி கூட கிடையாது. மிகச்சிறந்த மனிதர்கள் மறக்கடிக்கப்படுவது உலகில் இயல்புதானே இல்லையா? மிகச்சிறந்த மனிதர், குரு இல்லாத எதுவும் பண்ண முடியாதுன்றதை நான் சொல்றேன். அந்த 18 ஆண்டு கால தொடர் நெருக்கங்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க இதை நான் சேனல்ல பேசுறேன். அவர் காலத்துல சேனல் கிடையாது, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி, ஒருத்தரால் டீச் பண்ண முடியும், ஒருத்தரால் செயல்பட முடியும், ஒருத்தரால் உள்வாங்க முடியும், பூரணமடைய முடியும். எங்க குருவுடைய செயல்பாடுகள் நேரடி அனுபவம் சார்ந்து சீடரை உருவாக்குனது. அந்த முறையில் இந்த விஷயங்களை நம்ம 5 பாகமாக இப்போதைக்கு பேசுறேன், பின்னாடி பார்க்கலாம். தொடு வர்மம், படுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், பிடி வர்மம். ஒரு காலத்துல காலை அமுக்கி விட்டு கிளியர் பண்ணுவாங்க. எப்படிப்பட்டதையும் வழித்தெடுத்தல் அப்படின்ற இடத்துல நரம்பு வழிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எண்ணெயை நல்லா அதுக்கான மூலிகைகளை போட்டு உடம்புல தடவி வழிச்சு எடுப்பாங்க. இந்த கட்டை விரலும் கால் கட்ட விரலும் அவ்வளவு அட்டகாசமான ஒரு சக்தி நிலையை பெற்றது. இந்த ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் இருக்குங்களே, இந்த சுண்டு விரல், இந்த கட்டை விரல், அதே போல இந்த மோதிர விரல், இதெல்லாம் அற்புதமான ஒரு சக்தி நிலை பெற்றது. காரணம் என்னன்னா, இந்த மோதிர விரல் என்பது பெருமூளையுடைய நேரடி தொடர்பில் இயங்கக்கூடியது. இந்த சுண்டு விரல் இருக்கு பாருங்க, இந்த சுண்டு விரல் என்பது வயிற்று பகுதிக்கு
நேரடி தொடர்பு கொண்டு இயங்கக்கூடியது. கட்டை விரல் முகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாகத்தையும் இயக்க வல்லது. இந்த 3 விரல்களை சீராக பயன்படுத்த தெரிஞ்ச வர்மக்கலை நிபுணன். பார்த்துருப்பீங்க, பேசும்போதே இப்படி இப்படி இப்படின்னு வாங்க சில பேர் அப்படின்னு வாங்க. இந்த விரல் வந்து தன்னால் ஆடுமே தவிர வேற எதுவும். இந்த நெடு விரலை வழித்தெடுப்பதற்கு துணை சேர்க்கலாம், இந்த சைடு விரலை பிடிப்பதற்கு வழி இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது உடம்புல அழுத்தம் கொடுக்க பயன்படுத்தலாம். ஆனால் வர்மக்கலை நிபுணர்கள் அறிய வேண்டிய அத்தியாவசியமான விரல்கள் எதுன்னா மோதிர விரல் பெருமூளை தொடர்புடையது, ஆள்காட்டி விரல் நேரடியாக வயிறு சம்பந்தமா தொடர்பு கொண்டது, கட்டை விரல் முக சம்பந்தமான தொடர்பு கொண்டது. இந்த கட்டை விரலை சரியா பயன்படுத்த நோக்கு வர்மத்தை. கட்டை விரல் வந்து கண்களில் ஒளியை கூட்டி நோக்கு வர்மத்திற்கு பயன்படும். இந்த ஆள்காட்டி விரல் தொடு வர்மத்துக்கு பயன்படும். இந்த மோதிர விரல் உங்களுடைய மனநோய் சம்பந்தமான விஷயத்துக்கு பயன்படும். இந்த சுண்டு விரல் வழித்தெடுப்பதற்கு பிடிப்புக்கு பயன்படும். இந்த கட்டை விரலை பிரசிங்க்கு கொடுக்கறதுக்கு பயன்படும். அப்படி வழிச்சு எடுப்பாங்க. வழித்தெடுத்தே பல நோய்களை தீர்த்தெடுப்பாங்க. இதுக்கு வந்து படுவர்மம் அப்படின்னு பேரு. இந்த வழித்தல அது பிடிவர்மம் அப்படின்றது அழுத்தம் கொடுத்து கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒருத்தர் கியூர் பண்றது. ஆக இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு எனர்ஜி லெவல் வேணும் இல்லையா? வர்மக்கலை புக்கில் எழுதிட்டான் பார்ட்டா. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பிரஸ் பண்ணு, இங்க பிரஸ் பண்ணு, இங்க பிரஸ் பண்ணு, இதை பண்ணு, நீ இப்படி 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 செய்யி, தலையை பிடிச்சி வச்சுக்க, கண்ணு தலைமையில கை வச்சுக்க, முறோன்னு உட்காந்துக்கிற சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வர்மா வேலை செய்யும், இது ஆகிடும் அது ஆகிடும், இதெல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு. இதை பற்றி காலை ஓத கையை ஓத குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அந்த தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்க, இந்த இடத்துல பாயிண்ட் வேலை செய்யும், இந்த இடத்துல கை வச்சா இந்த பாயிண்ட் வேலை செய்யலாம் நம்ம சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது இந்த பாயிண்ட் அப்படின்றத பொறுத்தவரையிலும் ஒரு பின் 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 பாயிண்ட்டாக கொண்டு வந்து நம்மளுக்கு பல நிலைகளில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் அப்படின்னும் போது இந்த கலைகள் அழிந்து விடும் காலப்போக்கில். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மிகைப்படுத்தப்படும் யாவும் காலப்போக்கில் அழிந்துவிடும். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லும்போது மட்டும்தான் தப்பிச்சிக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஹீலர் வராரு, குணப்படுத்தல், ஹீலிங்னா குணப்படுத்தல்னு பேரு, ஹீலர்னா குணப்படுத்துபவர்னு பேரு. பாதிப்பு எனக்கா இருந்தா நீங்க ஹீலரா இருக்கீங்க, உங்களுக்கு பாதிப்புனா நான் ஹீலரா இருக்கேன். இந்த கலைகளை வந்து வேகமா கொண்டு வரணுன்றதுக்காக இவங்க போராடுறாங்க. நான் போன்லயே உங்களை கியூர் பண்றேன், பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இது காலாகாலம் தொட்டு வரக்கூடிய கலைகள், சித்தர்கள் வழியில வர்றது. இந்த நாட்டுங்கள்ல இருந்து பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. மலை நாடுகள்ல இது ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஆக இந்த தொடுவர்மம், படுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம், பிடிவர்மம், இந்த 5 நிலை இயக்கங்களை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு நான் ரெடி. ஆனால் இந்த சக்தி நிலைகளை நான் எப்படி பெருக்கிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை? உங்களுக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட ஏதாவது இருக்கணும். இந்த சக்தியை நான் எப்படி பெருக்குவேன்? எனக்கு வழி இல்லை. அப்போ இந்த சக்தி நிலைகளை பெருக்கி கொடுப்பது உண்ணும் உணவா, நான் அறிந்த அறிவா, என்னுடைய அனுபவமா அப்படின்னு 3 கேள்வியை போட்டோம்னா, உண்ணும் உணவு உட்சென்று உடலுக்கு சக்தியை கொடுக்கும். ஆனா எந்த மாதிரி சக்தின்றது ஒரு கேள்வியா வந்துடும். உட்செல்லும் உணவும் இதுதான். அறியும் அறிவு என்பது பார்த்தலில் கேட்டலில் உண்டானால் அது அறிவு. எல்லாருமே அறிவாளிகளாக எப்படின்னா பார்க்கறதாலையும் கேட்கறதாலையும் உண்டாகிறது. ஆனா அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அனுபவப்படும் போது பிரச்சனைகள் வேற மாதிரி வரும். இதை ரொம்ப அழகா பழமொழியில சொல்றாங்க. 1000 வேர்களை கொன்றால் அவன் அரை வைத்தியன். அப்ப 2000 வேற வேணா முழு வைத்தியனா அப்படின்னு கேள்வியும் வரும். அது என்ன வகையான வேர்ன்றத அறியறது அறிவு, செயல்படுத்துறது அனுபவம். இந்த அறிவு என்பது எல்லாருக்கும் காமன். ஒரு கொசு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க, நம்ம பார்க்கல அது. ஆனா எந்த ஒரு வாடையை வச்சு நம்ம மேல நுழைஞ்சி கரெக்டா தன்னுடைய நாசில் செலுத்தி ரத்தத்தை குடிச்சிட்டு பறந்து போகுது. இப்படி கையை தட்டுறது கொண்டு வரும் போதே பறந்து போகுது. அப்ப அது அறிவில்லாததான் அது பறக்குதா? ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது தெளிந்த அறிவுகள் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும் சொந்தமா இருக்கு. அவசரத்துல பசியை தீர்த்துக்கிற அறிவு மிருகங்களுக்கோ பறவை இனங்களுக்கோ எல்லாம் மற்ற பிற ஜீவ ஜந்துக்களுக்கு சொந்தமா இருக்கு. அப்போ இந்த ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சரியான முறையில் பார்க்கும் பொழுது அட்டை விடுதல் பத்தி நம்ம பேசணும். அதுவும் ஒரு வகையான
ஹீலிங் தான், குணப்படுத்தும் முறை எந்த வகையிலையும் சரி. இந்த எனர்ஜியை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம்னு சொல்லும்போது ஆசனங்கள் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன. முதல்லயே சொன்னேன், உலகத்திலேயே மிக பெரிய சிறந்த ஹீலரா இயேசு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் சில ஆசன முறைகளை கொடுக்குறாரு. அதில் ஒன்றா ஒரு 3-4 வகையான ஆசனங்களை பார்ப்போம். இந்த ஆசனங்களை நாம் முழுமையாக பயன்படுத்தினால் நம்முடைய சக்தி ஆற்றல் பெருகும். சக்தி ஆற்றல் பெருகும் பொழுது மற்றவங்களை செயல்படுத்த முடியும். புத்தர் ஒரு ஆசனத்தை சொல்றார், இது குரு தத்வாசனம் அப்படின்னு பேரு. ஆக ஒருவரை வழி நடத்துவதற்கான மூலங்கள் அப்படின்ற இடத்துல எது நிற்கிதுன்னு சொன்னா நம்ம மூளைன்னு சொல்லுவோம். இல்லை, வயிறு தான் முன்ன நிற்கிது. ஒருத்தரை ஆர்கனைஸ் பண்றது, கைட் பண்றது. மூணாவது அவங்கள நிர்வாகத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூளைக்கு சொன்னால வயிறுக்கு சொன்னோம். அந்த குரு தத்வாசனால பார்த்தீங்கன்னா இந்த விரல் தான் பயன்படும். இந்த விரலை பயன்படுத்தி 3 விரல் ஒதுங்கி நிற்கும். இந்த முகம் மற்றும் வயிறு சார்ந்த இந்த இரு இயக்கங்களையும் இந்த கைகளை பாருங்க, இதுக்கு சின்முத்ரா. இதை வச்சுட்டு கை கீழே வச்சுட்டு இப்படி நிமிர்ந்த தோள்பட்டை பின் நகர்த்தி இப்படி வச்சு இந்த இருதய பகுதி, இந்த இடத்த பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த இடத்துக்கு அருந்ததி நாடி அப்படின்னு பேர். இதுக்கு ஆட்டியின் வடிவில் இருக்கும். இதை தான் இயேசுநாதர் மாரக்கீழ்ச்சி காமிப்பார். ஆஞ்சநேயர் கீழ்ச்சி ராமனையும் சீதையும் காமிப்பார். இந்த இடத்துல ஆட்டின் வடிவில் அன்புன்ற ஒரு விஷயத்தை இயேசுநாதர் காட்டுறாரு. இதுக்கு அருந்ததி நாடி இருங்கிற இடம். இந்த இடத்த அப்படி தட்டினோம்னா டப்புன்னு உடையும். இது சம்சாரிக்கு 3 முறை இயக்கப்பட வேண்டும், சன்னியாசிக்கு அவரவர் நிலையில் அவருடைய, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த அருந்ததி நாடி பக்கத்தில் இந்த கைகளை இப்படி வச்சு தொப்புள் கொடி இருக்கு பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த தொப்புள் கொடிக்கு கீழ்நிலை இயக்கம் மேல்நிலை இயக்கம் 2 பகுதியாக இது மட்டும்தான் இணைந்து செயல்படக்கூடியது, மற்றதெல்லாம் விலகி செயல்படக்கூடியது. அதாவது இதை 7 லோகங்களாக பிரிக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாள லோகம் அப்படின்னு இதை பிரிச்சுக்கிறோம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம், சத்தியலோகம், உச்சி வரையிலும் போக அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதளம், பாதாளம் அப்படின்னு பாதாள லோகம். அதுக்கு அப்புறமா இந்த பாதாளம்ன்றது இதுக்குள்ளே இறங்கக்கூடிய இந்த தொப்புள் கொடி கீழ்ப்பக்கம் பாதாள லோகமா இருக்கு, இடுப்பு பிரிக்கிற இடம். இந்த மேல் பகுதி பூலோகமா இருக்கு. இந்த இருநிலை இயக்கங்களையும் கரெக்டா இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோம் பாருங்க. இப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இந்த சின்முத்ராவை இப்படி வைக்கக்கூடாது, மடக்கி வைக்கணும். வச்சு இந்த இயக்கத்தில் கொடுத்துட்டு நல்லா ஒடுக்கி உட்கார்ந்து, இதுக்கு குரு தத்வாசனம், குரு தத்வா முத்திரைன்னு பேர். இது குரு தத்வாசனம் கொண்டு நெஞ்சிக்குழியில வச்சுட்டு கண்களை ஒரு சேர இப்படி வைக்கும் பொழுது இது ஒரு வழிநடத்தலுக்கான திறனை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பது. பெருமூளையும் அதாவது முகத்தையும் வயிற்று பகுதியும் ஒரு சேர இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு உருவாக்கி கொடுக்கறதுல பௌத்தர் அப்படின்ற ஒரு அவர் என்ன பேர், அவருக்கு சித்தார்த்தன் பேர். அவர் இந்த ஆசனத்தை முன்னிறுத்தி கண்களை வச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. இப்படி உட்கார்ந்துருப்பார். இந்த ஆசனாஸ் வழிநடத்து திறனை உங்களுக்கு ஊக்குவிக்கும். உலகத்தில் நாம் செயல்படக்கூடிய எல்லாமே முத்திரைகளை அடிப்படையாக கொண்டது, ஆசனங்களை அடிப்படையாக கொண்டது. இப்போ நான் உட்கார்ந்துருக்க ஆசனம் பிங்கலை ஆசனம்னு பேர். இதே காலை கொஞ்சம் உள்ள அப்படி அழுத்தி போட்டு உட்கார்ந்தா சந்திரகலை ஆசனமாக மாறிடும். இது குளிர் உடம்புல குளிர்ச்சியை உண்டாக்கும். இது ஆசனத்தை கொஞ்சம் விலக்கி வச்சிருந்தா இது பிங்கலை, இது இடகலை ஆசனமாக மாறிடும். இதே கால் இப்படி ரைட்டில் வந்ததுன்னா பிங்கலை ஆசனமாக மாறும். கால் உள்ள ஒடுங்கன்னா சூரியகலை ஆசனமாக மாறும். இது சந்திரகலை ஆசனம். இது சந்திரகலை ஆசனம்னு பேர். இந்த மாதிரி ஆசனங்களில் அமர்ந்து குரு தத்துவாசனத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிர்வாகத்திறன் நமக்கு மேம்படும். ஹீலிங், மற்றவங்களை குணப்படுத்தக்கூடிய, ஸ்வஸ்தப்படுத்தக்கூடிய திறன் நமக்கு உருவாகும். சரி, ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு மனிதனுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன வகையான ஆசனங்களை பயன்படுத்தலாம்? 2 வகையான ஆசனங்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹீலர், அதாவது இயேசுநாதர் என்பவர் மிகப்பெரிய ஹீலர்னு சொல்லிக்கிறோம். அவர் அந்த சக்தி ஆற்றலை எப்படி பெறுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலையில் 6 மணி ஒரு கணக்கு, உத்தராயணம் தட்சிணாயனம் 2 மாறக்கூடியது, 5:50 6:10ன்னு அந்த 25 நிமிடங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை போட்டு
கைகளில் பலத்தை சேர்த்துக்கிறோம். அந்த கைகளில் பலத்தை சேர்க்கும் போது இந்த வெயில் வந்து பட வேண்டிய இடங்கள், இந்த உள்ளங்கை சுத்தமாக வெயில் படணும். காலையில் இப்படி வச்சுட்டு இருக்கிறது இல்லை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் ஒளி மிகுந்ததாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த விரலை ஒன்று மேலே ஒன்று போட்டு இதே மாதிரி இப்படி பெரட்டி எடுத்து இதுக்கு கேப்பில் இந்த கைகளுக்குள்ளே கொடுத்து சூரியனை பார்க்கறது ஒரு நிலை. அது 6 மணி 20 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கக்கூடாது. இளம் வெயில மட்டும் கண்களில் வாங்கும் பொழுது கண்களில் ஹீலியம், மீத்தேன் 2 வகையான வாயுகள் தான் ஒளியை கொடுக்கக்கூடிய. ஒன்று ஒளி வாயு, ஒன்று உயிர் வாயு. இந்த 2 தான் நமக்கு பிரைட்னஸ் கொடுக்குறது. கண்களில் நோய்கள் வராது. ஆனால் இந்த ஆசனங்களை பார்க்கும் பொழுது கைகளுக்கு, உள்ளங்கைகளுக்கு நிறைய தேவை. இந்த உள்ளங்கைகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அக்கூ ப்ரெஷர் அப்படின்னு அழுத்தத்தை கொடுத்து கைகளில் பார்த்தீங்கன்னா காலில் எப்படி தேய்ச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா இப்படின்னுவாங்க, இந்த விரல் நுனிகளை அமைக்கி விடுவாங்க. நாங்களுக்கு சக்தி ஆற்றல் பெருகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு படுவர்மம் அப்படின்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆசனாஸ் போட போகிறோம். அந்த ஆசனாஸ் கொஞ்சம் வலி இருக்குது, இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆகணும். இந்த ஆசனாஸ் போட போகிறோம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஆசனாஸை கால்களை மடக்கிறோம். ஸ்கூல்களில் தப்பு பண்ணாங்க பசங்களுக்கு முட்டி போட வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த காலை மடக்கி இப்படி உட்கார வச்சுட்டோம். பொறுமையாக செய்ய வேண்டிய இதுக்கு வஜ்ராசனம் அப்படின்னு பேர். இந்த கால்களை பின்பக்கம் போட்டுட்டு இந்த வஜ்ராசனத்தை அப்படியே கொஞ்சம் நிமிர்றோம். நிமிரும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முட்டி போடுற நிலை. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணாத பசங்களை முட்டி போட வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க அதிங்க. அப்போ அந்த பசங்களை முட்டி போட வைக்கிறது எதுக்காகன்னு சொல்லும்போது இவங்களுடைய மைண்டு நல்லா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பாருங்க. முட்டி போட வச்சுட்டோம். இந்த கைகளை வெயிலை நோக்கி இதை பாருங்க இப்படி கொடுக்குறோம். இந்த கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிலை நோக்கி இந்த 2 கையும், அதாவது இந்த டைரக்ஷனில் லைட்டாக திரும்பி இருக்கணும். இப்படி பிச்சை எடுக்கிறது இல்லை, ஐயா அப்படின்றது இல்லை. இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா தலையை கொஞ்சம் உயரமாக தூக்கி இப்படி வைக்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் பல ஃபோட்டோங்களில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பார்வையை கண்ணை இமை கொட்டாது பார்ப்பது, கண்கள் அசையக்கூடாது. ஒரு காலத்தில் கண்களை வந்து இமைக்காது இருக்கிறதுக்கு புருவத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. அதில் இந்த பக்கம் அத்திப்பால் போன்ற பால்களை மேலே தடவி அது மேலே செட்டு விட்டாங்கன்னா ஒட்டிக்கும் கண்ணு மேலே. கண்கள் இமைக்காது, தூக்கம் வராது. அப்போ ஆற்றல் பெருகணும். அந்த பயிற்சி நம்மளுக்கு கண்டிப்பாக உதவாது. காரணம் என்ன, கண்கள் குருடாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இன்னைக்கு இருக்க பொல்யூஷன், அந்த காலத்தில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைகளை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக முட்டியை போட்டு கைகளை ரிலாக்ஸ்டாக, அந்த கை பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பொசிஷன், அப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது 24 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக அப்படி கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா சூரிய ஒளி கைகளில் நல்லா படும், கண்களில் நல்லா உள்ளே வாங்கும், உடம்பு பூரா வந்து வேர்வை கொட்டும், அக்கிள் பகுதிகளில் நிறைய வேர்வைகள் ஏற்படும். அப்போ அந்த அக்கிள் பகுதிகளில் வேர்வைகள் ஏற்படும் போது இந்த கைகளுக்கான சக்தி நிலைகள் பெருக்கம் காணும். இப்போ ஒரு மரம் செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்துங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்து இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். அந்த ஸ்டார்ச் சத்தை அந்த இலைகள் உள்வாங்கி தன்னுடைய தண்டுகளுக்கு கொடுத்து, கிளைகளுக்கு கொடுத்து, வேர்களுக்கு கொடுத்து சக்தி ஆற்றலை பெருக்கி வெகு வேகமாக வளர செய்வதோடு நிழல் தண்டு உதவுகிறது நமக்கு. அந்த மரம் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தாலும் அந்த மரத்தை பலகை போட்டு அடுப்பெரிக்க உதவலாம், பெஞ்சு டேபிள் எதை வேணா செய்வோம். இறந்தும் தான் மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த ஸ்டார்ச் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலை, உயிர் ஒளி ஆற்றல் 2 சேர்ந்து ஸ்டார்ச்சா மாறும். அதை கைகளில் வாங்கும் பொழுது இந்த ரிலாக்ஸ்டா கை வைக்கணும். கொஞ்சம் வலி இருக்கும் முதல்ல அப்படி வைக்கும் போது. உங்களுக்கு தேவையான எனர்ஜி லெவல் என்பது உடம்பு பூரா பரவ தொடுவர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் தொடுறாங்களே, இப்ப நீங்க தொட்டு பாருங்க, எப்படிப்பட்ட நோயும் சீராக முடியும். இது காலை நேரங்களில் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இந்த காலை அதிகாலை 5 மணிக்கு 5, அதாவது 5:50 அல்லது 6:10 உத்தராயணம் தட்சணம் 6 மாசத்துக்கு ஒரு தான் இது மாறக்கூடியது. இந்த மாறக்கூடிய விஷயத்துல தெளிவான முறைகள்ல இந்த ஆசனங்களை தொடர்ந்து ஒருவன் பழகுவானால் அவனே உலகில் மிகச்சிறந்த ஹீலர் ஆவான், குணப்படுத்துபவன் ஆவான்.
இதுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு குடலுக்கு சொந்தம், எலும்புகளுக்கு சொந்தம், நரம்புகளுக்கு சொந்தம். ஆனா அடுத்தவர்களுக்கு அதை செலுத்தும் பொழுது இந்த ஆற்றல் என்பது, இந்த பயிற்சி என்பது அத்தியாவசியமானது. ஆக யோக அபியாசங்கள் என்பது ஒன்று ஒருவனுக்கு சீரான தவம்னு சொல்றோம். அதை நம்ம இருந்தால் மட்டுமே அவன் மிகச்சிறந்த ஹீலராக முடியும். இந்த ஹீலிங் அப்படின்ற இடத்துல இந்த சக்திகளை நிறைய பெற்றவன் எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், பார்வையில் ஒரு கூர்மை இருக்கும், எண்ணத்தில் ஒரு சிதறல் இருக்காது. என்ன சொல்ல வரமோ அது தெளிவான முறையில் செய்வான். ஒரு ஆளை பார்த்த உடனே அவனுக்கு எந்த விதமான நோய்கள் உருவாயிருக்கின்றது இவனால் ஈஸியாக பிடிக்க முடியும். அப்படி அதாவது கண் சிமிட்டும் நேரம் சொல்லுவாங்க, அல்லது சிட்டிக்கு போடுற நேரம், சுண்டுற நேரம் வரலன்னுவாங்க. அந்த நேரத்துக்குள்ளே அவன் உன்னை பிடிச்சிருவான். அதை பிடிக்கும் பொழுது இந்த ஆசனங்கள் தான் அதுக்கு பெரும்பங்கு வகிக்கிறது. இதற்கு ஒரு முன் உதாரணமாக காட்டணும்னு சொன்னால் இயேசுநாதர் ஒருத்தரை சொல்லலாம். மிகச்சிறந்த ஹீலராக அவர் மாறினதுக்கு காரணம், அதிகாலை நேரங்களில் அவர் தன்னுடைய ஆற்றலை கைகளில் பெற்றாரு, மக்களுக்கு செலுத்தினாரு, நோய்களை தீர்த்தாரு, மிகச்சிறந்த ஹீலராக இருந்தார். இதுக்கு தொடு வர்ம கலை அப்படின்னு பேர். அடுத்த தொகுப்பு என்ன பண்ண போகிறோம், படுவர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், பிடிவர்மம். பிடிவர்மம் வந்து துவக்க நிலை தான். பிடிவர்மத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்னொரு தரம் தெளிவாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஏன்னா விளக்கங்கள் இல்லாததுனால மனம் போன போக்கில் அவர் செயல்படுறோம். கருத்து என்கிற போர்வையில் கழுதை போடும் சாணம் கழுதைக்கு கூட மனமாகாது. இங்கு மனித மலம் கருத்து என்கிற போர்வையில் வியாபாரமாக்கப்படுகிறது. நம்ம தானே நம்மளை திருத்திக்கணும். திருத்தறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்றத விட எனக்கு தெரிஞ்சுதான், நான் படித்தேன், தூக்கி குப்பையில் போடுறாவும் படிப்பை, பயன் தராது. அனுபவத்துக்கு வா, தெரியலன்னா தெரிஞ்சவன் சொன்னா கேளு, ஆராய்ச்சி பண்ணு. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசுகிறோம். நீ அதை விட மேலே வா, எனக்கு சொல்லிக் கொடு. கையை கட்டி வாயை பொத்தி என் குரு கிட்ட கேட்டுக்கிறேன். இதில் எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏன்னா தெரியாதவன் தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன வாழ்க்கையுடைய யதார்த்தம். கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். இல்லை அப்படின்னு சொல்ல ஒருத்தனுக்கு உரிமை இல்லை, இருக்கு அப்படின்னு சொல்லவும் உரிமை இல்லை. எனக்கு நீ கடவுள் ஏம்பா 10 கை 10 காது வச்சுன்னு 12 கை ஏம்பா வச்சுன்னு 6 முகமா 12 கையா, முருகனுக்கு சளி பிடித்து கொண்டால் எந்த கையில் மூக்கை சிந்துவான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். தெரியாதவன் கேட்கறான், சொல்ல தெரிஞ்சவன் கடவுள் இருக்கின்றவன் என்ன தவறு? தெரியலன்னா எனக்கு தெரியாது பண்ணிட்டு போ, தப்பு இல்லையே. தெரியாதவன் கேட்கறான், சொல்லிக் கொடு. ஆக தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதனுடைய அடுத்த தொகுப்பை தொடர்ந்து அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.